மக்களே, இது உங்கள் போஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் சேனல். அவங்க போஸ் அந்தமான்லேருந்து. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்டுக்கு உட்பட்ட கேம்பிள் பே அப்படின்ற ஒரு குட்டி தீவில் தான் இருக்கும். இது அதீத அழகும் அதிகப்படியான ஆபத்தும் கலந்த ஒரு அற்புத தீவு தான் இது. இன்றைக்கி வந்து தீபாவளி ஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து விருந்துக்கு போக போகிறோம். ஏன்னா தீபாவளியும் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆக போகுது, இப்போ விருந்துன்றே அப்படின்னு பார்க்குறீங்களா? தீபாவளியிலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க நம்ம சொந்தக்காரங்க விருந்து வைப்பாங்க. ஏன்னா தீபாவளி அன்றைக்கே வந்து விருந்து கொடுத்துட்டாங்க, எல்லாருமே நான்வெஜ் செய்வோம். அப்போதைக்கு வந்து நம்ம சாப்பிட முடியாது. அதனால வந்து தீபாவளிக்கு ஒருத்தவங்க விருந்து கொடுப்பாங்க. அடுத்தடுத்த நாள் இன்னொருத்தவங்க அப்படி விருந்து நம்ம சொந்தக்காரங்க கொடுத்துக்கு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் விருந்துக்கு போக போகிறோம். சொல்கிறேன் கேட்குறேங்க, வந்து நம்ம ஊரில் மாதிரி இங்கே வந்து மட்டன் வந்து எல்லா நாளும் கிடைக்காது. வருஷம் தீபாவளிக்கு மட்டும்தான் அங்கே மட்டன் கிடைக்கும். அதுவும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1500 ஒரு கிலோ வந்து மட்டனு. வேறு வழியில் வாங்கி தான் ஆகணும். சரி, இதெல்லாம் பற்றி பேசுகிறேன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி எல்லாம் வாங்க மோட்டோ விளாக் மாதிரி பண்ணிக்கிட்டே போவோம். அங்கே சில அந்த தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க, இந்த ட்ரைபல்ஸு, அதை பற்றியும் கொஞ்சம் மேலோட்டமாக தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் இந்தியாவிலே பெஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு அவார்டு வாங்கிட்டு இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அது இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து புதுசாக இப்போ கட்டியிருக்காங்க. பழைய ஸ்டேஷன் ஒர்க்கிங்கில் இருக்கிறது வந்து நான் 2 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. இந்த ரோட்டில் எனக்கு ரைட் போகிறது செம்மையாக ரொம்ப பிடிக்குங்க. நான் போர் அடிக்கும் போதெல்லாம் அந்த வீக்கெண்ட் ஞாயிற்றுக்கிழமைலாம் அதில் தான் வண்டி எடுத்துகிட்டு வருவேன். அந்த சைடு கடல் ஓரத்தில் ரோடு, அப்படியே கடல் அலையில் பார்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் அலையிலே பார்த்துக்கிட்டே போனோம்னா எங்கேயாச்சும் போய் முட்டிடும். அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, அந்த கடல் காற்றுன்னு சொல்லுவோம்ல, அந்த கூலிங்கான காற்று செம்மையாக அங்கே வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த குளுன்னு அந்த எப்படி சொல்கிறது, அந்த கூலிங் ஈரப்பதமான காற்று அந்த வண்டியில் போகும்போது நம்மளை அப்படி ஒரு ரம்மியமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது செம்மையாக ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வர வேண்டியதுங்க இந்தியாவிலேயே. இந்த சுனாமியில் வந்து அப்படியே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டும் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ரெடி பண்ணி இந்த தீவை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாதியோட பல திட்டங்கள்லாம் வந்துச்சு, அதை பாதியோட கைவிட்டுட்டாங்க. மறுபடியும் வந்து நிறையா திட்டங்கள்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியலை. இதை தான் வந்து இந்த ஸ்டேடியம் இங்கே இருக்குது. இந்த தீவில் இருக்க ஒரே ஸ்டேடியம் இது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ப்ரோக்ராமு, ஸ்போர்ட்ஸு, கல்ச்சுரல்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா ஸ்டால் இதெல்லாம் அங்கே தான் நடக்கும். இது வந்து அந்த குடிநீர் வடிகால் வாரியம் அந்த டிபார்ட்மெண்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தான் பஜார்னு சொல்கிறது. இங்கே அந்த பஜார் இந்த தீவில் மோஸ்ட்லி கடை வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அங்கே தெரியுது பார்த்திங்களா ஒரு பெரிய பில்டிங், அதுதான் இந்த தீவில் இருக்கிறதுலே பெரிய கடை. நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி, ஆனால் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் அந்த தீவில் வந்து கம்பேர் பண்ணும்போது இதுதான் ரொம்ப பெரிய கடை. ஆஹா, எதுக்கு இந்த ஜருக்குன்னா பார்த்திங்கன்னா அங்கே போலீஸ் நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹெல்மெட் போடாமல் வேறு உட்காந்துருக்குறோம். இங்கெல்லாம் ஹெல்மெட் போடல அப்படிலாம் வந்து என்கொயரி, ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்பாட் ஃபைன் தான் சலான் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நான் லைசன்ஸ் இல்லை, ஆனால் நம்ம வண்டி ஓட்டல, நம்ம பின்னாடி தான் உட்காந்துருக்கோம். லைசன்ஸ் இல்லாட்டி இங்கே 5000 ஃபைனு. நம்மளை கொண்டே உள்ளே வச்சுருவாங்க. நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்டுக்கு இந்த ஜாமீன் கொடுக்குறதுக்கு யாராச்சும் வந்து தான் நம்மளை வந்து வெளியில் கூப்பிட்டு வரணும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம ஊரில் மாதிரி பேசி அடித்து அதை எக்ஸ்கியூஸ் கேட்டு அப்படிலாம் போகிறோம்லாம் முடியாது. ஃபைன்னா ஸ்பாட் ஃபைன் கட்டியே ஆகணும், வேறு வழி இல்லைங்க. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, அந்த தீவில் வந்து பார்த்தீங்கன்னா 98% வந்து இயற்கையை தாங்க ஆக்கிரமிச்சிருக்கு. ஒரு 2% தான் வந்து மனுஷங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன சொல்கிறது, அந்த ஃபேக்ட்ரி அந்த மாதிரி எதுவுமே இங்கே கிடையாது. மக்கள் தொகை கம்மியாக இருக்கனால வாகனத்தோட பயன்பாடு ரொம்ப கம்மியாக, அதனால் காற்று மாசுபாடு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து இந்த தீவை வந்து டெவலப் பண்ணுறதுக்காண்டி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த இப்போ கிராஸ் ஆச்சு பார்த்திங்களா, அதான் இந்தியன் கோஸ்ட் கார்டு ஸ்கூலு. அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஊர் கான்வென்ட் மாதிரின்னு வச்சுங்களேன். 10th வரையும் தான் இருக்கும். இது அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த ஏர்போர்ட்னால் இந்த பேசஞ்சர் ஃப்ளைட் அதுக்கெல்லாம் வந்து இறங்குறதுக்கு யாரும் அனுமதியெல்லாம் கொடுக்கல. ஒன்லி எமர்ஜென்சி பர்பஸ்க்காக இங்கே இருக்க மக்களுக்கு எதனாச்சும் எமர்ஜென்சி, ஒரு மெடிக்கல் இஷ்யூ, சீக்கிரம் போட் ஃபயர் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த இந்த சார்ட்டர் ஃப்ளைட்டு, மினி ஃப்ளைட்டு அது இறங்குறதுக்காக ஒரு சின்ன ஒரு ரன்வேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கான்செப்ட் தான் அது. ஒரு வழியாக நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே பார்த்திங்களா அந்த செட்டு மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் வந்து இந்த ஏரியாவுக்கு தேவையான குடிநீர் நீர் ஃபுல்லாக இங்கே தான் அந்த மோட்ரு அதை ஆன் பண்ணுற அந்த குடிநீர் நீரை அனுப்புறதுக்கான செட்டு தான் அது. இது வந்து சுனாமி சைரனுங்க. இது எல்லா ஏரியாவில், இந்த தீவில் இருக்க எல்லா ஏரியாவிலையுமே இருக்கும். அது
இதுதான் வந்து இந்த ட்ரைபல் இருக்கிற அந்த ஏரியா. அங்கே போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, நைட்டு 8:30க்கு மேலே யாரும் வெளியில் போகக்கூடாது, இதுக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு. செக் போஸ்ட் மாதிரி 8:30 ஆச்சுன்னா அதை அடைச்சிருவாங்க. நம்மளும் உள்ளே போக முடியாது, அவங்களும் வெளியில் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு. இது பார்த்திங்கன்னா உள்ளூர் மக்கள்கிட்ட வந்து உங்களை இந்த ட்ரைபல் பற்றி நம்ம விசாரிக்கும்போது, பர்மாவிலேருந்து அந்த காலத்தில் கப்பலில் ஏதோ ஒரு விஷயம் வரும்போது புயல்னால் கப்பல் வந்து நில குழஞ்சி இந்த தீவுலேருந்து தர தட்டியிருக்கு. அவங்க அதிலேருந்து வெளியில் போக முடியாமல் அந்த காட்டுக்குள்ளே இருந்து வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்ஸு வந்து அவங்கள திருத்தினா தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்கள வந்து தற்காலத்துக்கு நாகரிகத்துக்கு கொண்டு வந்து இங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்க. இந்த ட்ரைபலோட பேர் வந்து ஒளிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே இருக்கிற எல்லாமே மோஸ்ட்லி வந்து சுனாமி குவார்ட்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் மற்ற மக்களுக்கு கட்டி கொடுத்த சுனாமி குவார்ட்டர்ஸோடு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து அவங்களோட பண்பாடு, அவங்களோட பாரம்பரிய முறைப்படி தரையிலேருந்து ஒரு அடி 2 அடி ஒசரமாக தான் அவங்க விருப்பப்படி தான் கட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒளிச்சீன மக்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தற்கால நாகரிகத்துக்கு முழுசாக மாறிட்டாங்க. எல்லாரு கூடயும் சகஜமாக தான் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இருந்தாலும் வந்து அவங்க சில பாரம்பரியமான அவங்க கடைப்பிடிச்ச விஷயத்தை இன்னுமே கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனெல்லாம் பச்சையாக சாப்பிடுவாங்க, சும்மா சுடுதண்ணியில் போட்டு அவிச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு சில விஷயங்களை அவங்க இன்னும் கடைப்பிடிச்சிருக்காங்க. நம்ம வந்து திடீர்னு வந்து இந்த சைடு வந்தோம், அப்படியே சின்ன மேலோட்டமாக கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்தோம். நம்ம வந்து அந்த மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கோ அவங்க உள்ளார வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கோ எந்த பர்மிஷனும் இல்லை. ஆக்சுவலாக அந்த உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்கள வீடியோலாம் எடுத்து போடக்கூடாது அப்படின்லாம் நிறைய விஷயம் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம யாரையும் காமிக்கலாம், மேலோட்டமாக தான் அந்த வீடியோகளை மட்டும்தான் காமிக்கிறோம். அதை பற்றி நம்மளுக்கு சரியான டீட்டெயில்ஸ் தெரியாதனால அது படி பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க அஃபீஷியல் சட்டப்படி இந்த மக்களோட இனத்துலேருந்து எதனாச்சும் ஒரு நம்மளை மாதிரி நார்மலாக இருக்கிற மனுஷங்க வந்து அங்கே போய் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்துட்டோம்னா கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் கொடுக்கும். இலவசமாக வீடு, நிலம் எல்லாமே கொடுத்துருவாங்க. இலவசமாக கவர்மெண்ட் வேலையும் கொடுத்துருவாங்க. நிறைய எக்கச்சக்கமான சலுகைகள்லாம் கிடைக்கும். சலுகைகள் அதிகம் கிடைச்சாலும் அதில் சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே சண்டை வரும், நம்ம அனுசரித்து போவோம். அந்த மாதிரி சண்டை வரும்போது அந்த பொண்ணு போய் என்னை இந்த மாதிரி எதனாச்சும் பண்ணிட்டான்னு சின்னதாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னா அப்போ எந்த என்கொயரியும் இல்லாமல் நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. வெளியில் வர்றது பெரிய பிரச்சனையாயிடும். அது கடுமையான சட்டம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு வழியாக நம்ம வந்து விருந்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக எதுக்கு போனது ஒரு வழி, இப்போ என்னன்னா சந்து குண்டு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஈவினிங்காக வந்து மணி பார்த்தீங்கன்னா 4:50 தான் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ இருட்டாகிடுச்சின்னு. போலீஸ் நிற்பாங்க, அதனால செக்கிங்காக திருப்பி ஷார்ட்கட்டில் போயிட்டுருக்கோம். ஓகே, இன்றைக்கான வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். சும்மா ஒரு விருந்துக்காக போனது, சரி இங்கே இருக்க சின்ன சின்ன விஷயங்களை காமிக்கலாமே அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு வீடியோ தான். இன்னும் டீப்பான நிறைய வீடியோலாம் வந்துருக்கு. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது உங்கள் போஸ் எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல். போஸ் நாங்கள் அந்தமான்லேருந்து எல்லோரும் வந்து அந்தமான் டூரிசமில் வந்து ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறது, அங்கே இருக்க மெயினான டூரிஸ்ட் ஸ்பாட்டு, அதை இங்கே எப்படி அதை ட்ராவல் கைடு அந்த மாதிரி தான் போடுவாங்க. இந்த மாதிரி டீப்பானதை யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம காமிக்கிறோம்.